ஹாய் எங்கிட்ட பிகைன் மினியர்களுக்கு இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண வந்துக்கிறதே ஒரு குட்டி கவிதையை பத்தி தான். புதுசு புதுசா என்ன கவிதையெல்லாம் சொல்றாள் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த கவிதையை படிச்சோடனே எனக்கு இந்த மனசுல பல அர்த்தங்கள் தோணிச்சுது. அதை பத்தி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்காக இந்த பதிவு கேளுங்க. கவிதைய பேசும் வார்த்தைகளை விட மௌனம் சொல்லும் கதைகளே அதிகம். பேசும் வார்த்தைகளை விட மௌனம் சொல்லும் கதைகளே அதிகம். இந்த கவிதையை டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்ச, அதாவது இந்த கவிதையை வாசிக்கக்குள்ள எனக்கு விளங்கின அர்த்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பேசும் வார்த்தைகளை விட, ஒருத்தங்களோட பேசுற வார்த்தையை விட அவங்களோட மௌனம் சொல்லும் அவங்க பேசாம இருக்கிறதுக்கான அர்த்தங்களை. ஆனா அதுலயுமே சொல்லியிருக்கிறாங்க, மௌனம் சொல்லும் கதைகளே அதிகம் அப்படின்னு சொல்லி. இந்த விளக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தங்க எங்களோட கதைக்காம இருக்கக்குள்ள அவங்களோட மனசுல 1000 கதைகள் 1000 யோசனைகள் தோணும். கதைக்காம இருக்கிறதுக்கு பல காரணங்களை கூட தேடுவாங்க. நாங்க தான் காரணமா இருப்போமோ, அவங்க என்ன சிம்பிளா செஞ்சிருப்பாங்க, அப்படி எல்லாமே யோசிப்பாங்க. அவங்களோட மௌனம் எங்களை எத்தனை விதமான மர்ம கதைகளை தேட வைக்கிறன்றது இந்த கவிதையில இருந்தே நிறைய பேருக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கவிதைக்கான அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, பாப்போம். அப்பதான் எனக்கும் தெரியும், மற்றவங்களுக்குமே தெரியும். இதுல நிறைய பேர் கமெண்ட் பாக்குறதுக்கு வாராக்களுமே இருக்கிறாங்க. சோ எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளுவாங்க ஒவ்வொரு மனிதனோட பார்வையும் எப்படி இருக்கிறது என்று இந்த கவிதையோடாக தெரிஞ்சு கொள்ளட்டும் எல்லாருமே. நான் சொன்ன கவிதை சரியா விளங்கல் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கவிதையை கொடுக்குறேன். வடிவ வாட்சி பார்த்துட்டு அதுக்கான அர்த்தத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான சின்ன சின்ன குட்டி கவிதைகளையோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த கவிதை உங்களுக்கு விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்சாக்குமே இந்த கவிதையை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வீடியோடாக உங்களை மீட் பண்ணும் வரைக்குமே உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ராகவி. டாடா, பை பாய்.